தங்குறதுக்காக அங்க இருக்க மரங்களை உடைச்சு கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் தங்குறான். அப்ப அந்த இடத்துல வந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசருக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு பச்சோந்தியை கொண்டு வரான். உடனே அந்த பச்சோந்தி பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடிடுது. அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு வண்டை பிடிச்சு கொண்டு வந்து அந்த வண்டை சாப்பிடதான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அப்ப நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், மாமிசம்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு. இதனால பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய அங்க இருந்து போயிடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தை மறுபடியும் வந்து நம்ம குட்டி டைனோசருக்கு சாப்பிடுறதுக்காக பழத்தை கொடுக்குறான். இதை பார்த்தோன்னா நம்ம குட்டி டைனோசர் அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா குட்டி டைனோசர் கேட்கிறான், அந்த பழம் உனக்கு எங்க கிடைச்சுன்னு. அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா அந்த பழம் எங்க கிடைச்சோ அந்த இடத்துல நம்ம குட்டி டைனோசரை கூட்டிட்டு போறான். உடனே நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க பழத்தை பார்த்தோன்னு அந்த பழத்தை சாப்பிடறதுக்காக போறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் மேல விழுகுது. இதை பார்த்தோன்னா நம்ம குட்டி டைனோசர் பயந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்க அந்த உயிரினத்து கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதனால பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்க அந்த உயிரினம் பயந்து அங்க இருந்து ஓடிடுது. இதெல்லாம் பார்த்து நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறமா குட்டி டைனோசர்